ஒரு பழைய சேரீயை பயன்படுத்தி ஊசி நூல் எதுவும் பயன்படுத்தாமல் எந்த விதமான தையலும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் இதுமாரி சூப்பரான ஒரு ஸ்கொயர் மேட் தான் வந்து பின்ன போகிறோம். இந்த ஸ்கொயர் மேட் பின்னுறதுக்கு நான் வந்து ஒரு பழைய காட்டன் சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த சாரீ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட முந்தானையை வந்து இப்போ நான் வந்து 4ஆக மடித்து போட்டுக்க போகிறேன். இதுமாரி 4ஆக மடிச்சுட்டு ஒரு கத்திரிக்கோலை வச்சு ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சின்னதாக கட் கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம வந்து தனித்தனி பீஸாக வந்து கிழிக்க தான் போகிறோம். அதுக்காக தான் இதுமாதிரி கட் கொடுத்துட்டிங்கன்னா ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறமா தனித்தனி பீஸாக நம்ம வந்து கிழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இதேமாதிரி இழுத்திங்கனாவே நல்லா தனித்தனி பீஸாக வந்துடும். இதுமாரி எல்லாத்தையும் தனித்தனி பீஸாக நம்ம வந்து கிழித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எல்லா பீஸையும் தனித்தனியாக கிழித்து வந்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஒரு பீஸோட முனையும் இன்னொரு பீஸோட முனையும் இதேமாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதேமாரி ஒரு கத்திரிக்கோலை வச்சு சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்திங்கன்னா 2 பீஸ்லேயும் 2 ஹோல் கிடைக்கிது பாருங்கள். இப்போ இந்த ஒரு பீஸோட ஹோலில் வந்து இன்னொரு பீஸோட வந்து நம்ம வந்து இதுமாரி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எந்த பீஸை வந்து விட்டுருக்கோமோ அந்த முனையை வந்து இந்த ஹோலில் வந்து நம்ம விடணும். பாருங்கள், இது மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே உள்ள பீஸும் இந்த பீஸும் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கு தான் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இதே மாதிரி பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஒவ்வொரு பீஸையும் நம்ம வந்து தனித்தனியாக வச்சு நம்ம வந்து தைச்சிக்கிட்டு இருக்கணும். அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இதே மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் இந்த மெத்தடு. அந்த ஹோலில் வந்து இது மாதிரி விட்டு இழுத்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி வரும் பாருங்கள். இப்போ வந்து அந்த பீஸும் இந்த பீஸும் வந்து இப்போ வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இதே மாதிரியே எல்லா பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணி எடுத்த பீஸெல்லாம் ஒரு பந்து மாதிரி வந்து நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து மேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து சிக்காமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து எப்படி மேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முனையில் வந்து இதுமாரி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு மேல் பகுதியில் ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணுங்கள். பண்ணி அடியில் விட்டு இதே மாதிரி எடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு பின்னல் மாதிரி கிடைக்கிது பாருங்கள். அடுத்ததையும் இதே மாதிரி பண்ணுங்கள். இதேமாதிரி பண்ணிங்கன்னா இப்படி பின்னல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப ஈஸி. ரொம்ப வந்து டைட்டாலாம் பண்ணாதீங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாகவே போடுங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து இதேமாதிரி ஒவ்வொரு பீஸாக விட்டு விட்டு தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து கேப் இருந்தால் தான் நம்ம வந்து விட்டு விட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா அப்புறம் வந்து விட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இதுமாரி லூஸாகவே பண்ணுங்கள். இதேமாரி ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து விட்டு விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. பாருங்கள், நான் வந்து ஒரு ரோல் அளவுக்கு போட்டுறேன். ஒரு 10லேருந்து ஒரு 12 அளவுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மேட்டு தேவையோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு வந்து லாஸ்ட்டாக முடித்ததை வந்து நம்ம வந்து இதுமாரி திருப்புறதுக்காக வச்சுக்கலாம். அந்த ஒன்றை மட்டும் அப்படி திருப்புறதுக்கு வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த பின்னல் வந்து இப்போ அதுக்கு அடுத்த இருக்கிறதுல இதுமாரி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தான் அதனால தான் வந்து நான் வந்து கேப் விட்டு போட சொன்னது. இப்போ எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ்லேருந்து நம்ம விட்டு விட்டு எடுக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நம்ம வந்து விட்டு விட்டு எடுக்க வேண்டியது தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள்,
அதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே மேலே வச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ அடியில் இருக்கிறத எடுத்து திருப்பியும் விட்டு இப்படி மேலே எடுத்துக்க வேண்டியதுதான். இதே மாதிரியே நீங்கள் வந்து வரிசையாக எல்லாத்துக்கும் போட்டே வர வேண்டியது தான். மேலே வைக்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக தான் வைக்கணும். ஏன்னா வந்து அடுத்தது தையல் வந்து அதில் தான் போட போகிறோம். அதனால் நீங்கள் வந்து சின்ன சின்னதாலாம் வைக்காதீங்க, கொஞ்சம் பெருசாகவே வைங்க. இதேமாரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், 100 வருஷம் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடுத்த வருஷம் போடுறது எப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரே அளவாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த அளவு போடுறது இப்போ லாஸ்ட்டாக முடிச்சதுலேயே தான் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். லாஸ்ட்டாக இதுமாரி முடித்தோம்ல, அந்த இதுலேயே நம்ம வந்து இப்போ ஒரு விட்டு எடுக்க போகிறோம். விட்டு எடுத்து இதேமாரி வைக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப் போட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அதுக்கு அடுத்ததில் வந்து நம்ம அடுத்த ஏற்கனவே போட்டால் அதில் வந்து விட்டு எடுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் ஆரம்பித்து ரைட்டில் முடிக்கணும், அப்புறம் ரைட்டில் ஆரம்பித்து லெஃப்ட்டில் முடிக்கணும், அவ்வளோதான். அப்படியே வரிசையாக போட்டுட்டு அப்படியே வர வேண்டியதுதான். இது அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு அப்படியே கடன்னு போட்டு வந்துடலாம். அவ்வளோ ஈஸி இது. பார்த்தா தான் கொச்சமச்சான்னு தெரியும், ஆனால் நீங்கள் போடுறப்பே நினைப்பீங்க இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இதேமாரி நம்ம வந்து எல்லா வரிசையும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த லாஸ்ட்டில் வந்து அதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி அங்கே முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து இங்கே கொண்டு வர வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பின்னல் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நான் அப்படியே போட்டு வந்துக்கிறேன். பாதி மேட் போட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து இப்படி கூர்மையாக பார்த்தாவே தெரிஞ்சிடும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் பாதி அளவுக்கு வந்து போட்டுட்டேன். இதே மாதிரி நான் முழுசாக வந்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முழுசாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். நம்ம வந்து இந்த துணியும் வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வந்து துணியை விட்டுக்குவாங்க, ஃபுல்லாக போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ பாருங்கள், இப்படி நீட்டாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து நீட்டாக வந்து முடிக்கணும். அதுக்காக தான் இப்போ லாஸ்ட்டாக போட்டதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இது மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த முனையும் நான் ரெண்டாவதாக போட்டால் அந்த முனையும் சேர்த்து அடியிலேருந்து இதுமாரி விட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டுமே லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த அதையும் சேர்த்து இதுமாரி பிடிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டு பீஸையும் சேர்த்து நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாம். விட்டு எடுத்திங்கன்னா எப்படியும் லாக் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்படியே வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த ஹோல்ஸையும் இந்த ஹோல்ஸையும் ஒன்றா பிடிச்சிட்டு இப்போ அடியில் விட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ வந்து எந்த பக்கமாக பிரியவும் பிரியாது, நம்ம எங்கே முடித்தோம் எங்கே ஆரம்பித்தோம் எதுவுமே தெரியாது. வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரே ஒரு இது இருக்குது பாருங்கள், இதை விட்டு அப்படியே லாஸ்ட்டாக அப்படியே இழுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இது முடிச்ச மாதிரி வந்துடும். இப்போ இதுவும் வந்து கலர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
இது வந்து இன்னொரு சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். உள்ளார விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து டபுள் முடிச்சு மாதிரி ஆகிடும். இந்த மிச்சம் இருக்கிறத நம்ம அடியில் வந்து இப்போ வந்து சொருகி விட்டுக்கலாம். சொருகி விட்டுட்டோம்னா கொஞ்சம் கூட பிரிஞ்சே வராது, அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம வந்து எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிச்சோன்னு கூட தெரியாது. அதுக்காக தான் வந்து இதே மாதிரி வந்து ஓவல் ஷேப் மேட் கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கூட நான் வந்து அடியில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மேட் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே மேட் வந்து போட்டு முடிச்சாச்சு. சூப்பரான ஸ்கொயர் மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆச்சி கிரியேஷனை